ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது பன்னீர் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. பன்னீர் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் கட்லெட் செய்யறதுக்கு 1 கப் அளவு பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்னதா உதிர்த்து எடுத்துக்கலாம். இதுக்கு 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பெரிய உருளைக்கிழங்கு அப்படின்னா 1 போதும். ரொம்ப சின்ன உருளைக்கிழங்குனா 3 எண்ணம் எடுத்துக்கோங்க. இது மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குனால நாங்க 2 எண்ணம் எடுத்திருக்கோம். இனி இந்த உருளைக்கிழங்க நல்லா கை வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. உங்களால எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கை வச்சு மசிச்சு எடுக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது கரண்டி கூட யூஸ் பண்ணி மசிச்சு எடுத்துக்கோங்க. ஆனா மிக்சியில மட்டும் போட்டு அடிச்சு எடுத்துடக்கூடாது. உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பன்னீர் கூட இந்த உருளைக்கிழங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதுக்கு கூடவே நாம பொடியா நறுக்கி வச்ச பெரிய உள்ளி, கேரட், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது இவ்வளத்தையுமே சேர்த்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நாம இந்த உருளைக்கிழங்கு பன்னீர் கூட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் எல்லாமே உங்க தேவைக்கேற்ப சேர்த்தா போதும். வற்றல் பொடி, சாட் மசாலா, நல்ல மிளகு பொடி, பெருஞ்சீரகம், மஞ்சள், உப்பு. இப்ப இதையும் கூடவே நாம இந்த பன்னீர் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இதுல சாட் மசாலா சேர்த்துருக்கிறது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க. அது வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியா இது எல்லாத்துக்கூடயும் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. இனி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இனி நாம எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி சேர்க்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. இதுல நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பன்னீரே நம்ம பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துல இருக்குங்க. அப்படியே உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமா முட்டையை சேர்த்துக்கோங்க. இனி நாம இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்னா திரட்டி எடுத்துக்கிட்டு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்த எல்லா பால்ஸையும் நம்ம கட்லெட் ஷேப்ல தட்டி எடுத்துக்கலாங்க. இனி கட்லெட்டோட வெளிப்பகுதி செய்யறதுக்காக ஒரு 3 பிரெட்டை எடுத்து மிக்சியில போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் பொடி இல்லாம கூட நீங்க எண்ணெயில போட்டு அந்த பன்னீரை பொரிச்சு எடுக்கலாங்க. ஆனா இந்த பிரெட் பொடி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டா கடையில வாங்கக்கூடிய டேஸ்ட்லயே நமக்கு கிடைக்கும். பிரெட் பொடியை நாம அப்படியே அந்த பன்னீர்ல சேர்த்தோம் அப்படின்னா அது ஒட்டி நிக்காதுங்க. அதுக்காக 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் தண்ணீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா தண்ணியில கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கார்ன்ஃபிளவர் மாவை. கார்ன்ஃபிளவருக்கு பதிலாக நீங்க மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். மைதா மாவும் வேண்டாம், கார்ன்ஃபிளவரும் வேண்டாம் அப்படின்னா நீங்க இதுக்கு பதிலாக முட்டையை கூட எடுத்துக்கலாம். இப்போ நாம செஞ்சு வச்சிருந்த பன்னீரை இந்த கார்ன்ஃபிளவர் மாவுல ஃபர்ஸ்ட் டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. கார்ன்ஃபிளவர் மாவுல நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருந்த பிரெட் பொடியிலையும் போட்டு இந்த கட்லெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் பிரெட்ல படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம செஞ்சு வச்சிருந்த எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி பிரெட்ல டிப் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தாங்க. நீங்க இதை பொரிக்கும் போது ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவா தாங்க இருக்கணும். நீங்க முதல் தடவையா இந்த பன்னீர் கட்லெட் செய்றீங்க அப்படின்னா சாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கட்லெட்டை எண்ணெயில போட்டு பொரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பொரிங்க. ஏன்னா சில டைம் நம்ம போடும்போது இது எண்ணெயில பிரிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த கட்லெட் எல்லாருக்குமே தடவை செய்யும் போதே சரியா வந்துடும் அப்படின்னு கிடையாதுங்க. அதனால தடவை நீங்க செஞ்சு பார்த்துட்டு இது சரியா வரல அப்படின்னா இந்த கட்லெட் சரியா வராது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒரு 2 or 3 டைம்ஸ்க்கு அப்புறம் நீங்க செய்யும் போது உங்களுக்கே கரெக்டான பக்குவம் எப்படி செய்யணும் அப்படின்னு கரெக்டா தெரிஞ்சிருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் அதுக்கப்புறம் கரெக்டான பக்குவத்துல வரும். இந்த கட்லெட்டோட டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு பன்னீர் பிடிக்கல அப்படின்னா கூட இந்த கட்லெட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் கட்லெட் ரொம்பவே ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல இந்த கட்லெட்டை செஞ்சு பாருங்க. கமெண்ட்ல எப்படி இருந்துன்னு மறக்காம சொல்லுங்க.